பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாங்கள் அறிவிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை விடுவிக்க, அந்த பாவத்திலிருந்து உன்னை காப்பாற்ற, உன்னை ரட்சிக்க, உன்னை பாவத்திலிருந்து மீட்க ஆண்டவர் இயேசு வல்லவராக இருக்கிறார். இயேசு அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மனிதனுக்கு அடிக்கப்பட்டார். மனிதனுக்காக இயேசு சிலுவையில் நம்முடைய அறையப்பட்டார். தன்மையில் ஏற்றுக்கொண்டார். மனிதனுடைய பாவங்களை இயேசு மனதால் தம்மில் ஏற்றுக்கொண்டார். மரித்தார். இயேசு மனிதன் பாவத்துக்காக மரித்தார். சொன்னபடியே அவர் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் 3ஆம் நாளிலே இயேசு உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு ஜீவிக்கிறார். இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். உன் வாழ்க்கையில் வர விரும்புகிறார். அவர் உங்க வாழ்க்கையில் வர விரும்புகிறார். உன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் உன்னை ஆசீர்வதிக்க இயேசு விரும்புகிறார். உன் சாபத்தை, பாவத்தினால் வந்த சாபத்தை, வியாதியை, பாவத்தினால் வந்த வியாதியை, வேதனையை, பாவத்தினால் வந்த வேதனையை எல்லாவற்றையும் நீக்கி எல்லா சாப கேடுகளையும் நீக்கி மெய்யான சந்தோஷத்தை தருவார். உன் உள்ளத்தில் இயேசு மெய் சமாதானத்தை தருவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாறாதவர். இயேசு கிறிஸ்து மாறாதவர். உங்களுக்காக பிரார்த்தனை ஏறெடுக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து விடுவிக்கிறார். இயேசு உங்களை